வணக்கம். சபரி அகாடமி பரமசிவன். நம்ம இன்னைக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமோட மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்குறோம். வாங்க கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் பாருங்க. தி காஸ்ட் ஆஃப் மேக்கிங் an article is divided between materials, labor and overheads in the ratio of 3:4:1. அதாவது ஒரு ஆர்டிகல் ரெடி பண்றதுக்கு மெட்டீரியல் காஸ்ட், லேபர், ஓவர்ஹெட் சார்ஜஸ், இந்த டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி தான் ஓவர்ஹெட் சார்ஜஸ். ஓகேங்களா? என்ன ரேஷியோ ஆகுதுன்னா 3:4:1. 3:4:1ங்கிற ரேஷியோல இருக்கு. If the material cost is 22.5, find the cost of the article. இந்த மெட்டீரியலுக்கான காஸ்ட் எவ்வளோ? 22.5 rupees. அப்போ 3 பார்ட்டுக்கு 22.5 rupees. 22.5 rupees. அப்படின்னா ஆர்டிகலோட ரேட் என்ன கேட்குறாங்க? ஸோ 3 1 4 4 4 8 பார்ட் டோட்டல். இது அப்படியே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 3 சார் 3, இங்கே 7 3 சார் 21, பேலன்ஸ் 1 15 ஆகும். பாயிண்ட் வச்சீங்கன்னா 5 3 சார் 50. ஓகேங்களா? ஸோ 8 into 7.5. ஸோ 8 7 சார் 56, 8.5 ஒரு 4 ஆகும். ஸோ டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 60 rupees ஒரு ஆர்டிகல் ரெடி பண்ணதுக்கு ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 16 men are able to complete a work in 12 days. Working 14 hours a day. How long will 28 men working 12 hours a day to take complete the work? ஓகேங்களா? ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 16 men இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 12 டேஸ்ல முடிக்கிறாங்க. 12 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஒர்க்கிங் ஒரு நாளைக்கு 14 hours ஒர்க் பண்றாங்க. அதே ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 12 hours 28 men. 28 men into 12 hours into எத்தனை நாள் ஆகும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ x days. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர் வர போதுங்க. இதுதான் இதோட ஷார்ட்டாக பண்ணுறது. பாருங்க 114 சார், இது 214 சார் 18. இந்த 12 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 சார், இது 8 2 சார். ஸோ எக்ஸ் ஈக்குவல் என்ன? 8 டேஸில் கம்ப்ளீட் ஆகும். அதே ஒர்க்கு 28 men சாரி 28 men 12 hours ஒர்க் பண்ணாங்கன்னா 8 டேஸ்ல அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. A man spend 1/4 for income in food, 1/5 of rent, remaining which 231 on other commodities. Find his total income. ஓகேங்களா? ஒரு மனிதர் வந்து என்ன பண்றாங்க? 1/4 ஒரு மொத்தம் அவங்க salary இருக்குன்னு அதுல 1/4னா 1/4. ஓகேங்களா? 1/4 வந்து எதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க? இன்கம் இஸ் ஃபுட். இது ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அடுத்தது 1/5 ரெண்ட். ரெண்டுக்கு 1/5. 1/5 ரெண்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. ரிமைனிங் which 231 ரிமைனிங் இருக்கு. பேலன்ஸ் 231 வச்சுக்கலாம். ஓகேங்களா? பேலன்ஸ் அவங்ககிட்ட இருக்கு. அப்படின்னா ஃபைன் இஸ் டோட்டல் இன்கம். மொத்தம் அவங்களோட வருமானம் எவ்வளவு கேட்குறாங்க பாருங்க. 1/4 இது ஒரு 1/5. ஓகேங்களா? ஸோ 1/4 பிளஸ் ஒரு 1/5 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டுக்கு எல்சி எடுத்தீங்கன்னா 20 ஆகும். 20 20ல 4 வந்து 5 டைம்ஸ் இருக்கு. அத மேல பண்ணா 5 வரும். 5 வந்து 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ 9/20. ஸோ ஒரு டோட்டல் சேலரியில 20 பார்ட்னா 9 பார்ட் அவங்க இந்த ரெண்டுக்கு செலவு பண்றாங்க. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 1 - 9/20. 1 - 9/20. டோட்டல் ஒரு டோட்டல் சேலரி 1 வச்சு அதுல இந்த ஃபிராக்ஷன் மைனஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? மொத்தம் 20 பார்ட்ல 9 பார்ட் போச்சுன்னா பேலன்ஸ் 11 பார்ட் இருக்கும். ஸோ 11/20 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 11 பார்ட் தான் இந்த 231. அப்போ 11 பார்ட்டுக்கு 231னா ஓகேங்களா? டோட்டல் நம்ம 20 பார்ட் வச்சிருக்கோம். ஸோ 20 பார்ட்டுக்கு எவ்வளோ? அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 11 சார் 11, 1 11 சார் 11 சார் சாரி 2 11 சார் 22, பேலன்ஸ் 1 1 11 சார் 11. ஸோ 221 எவ்வளவு? 42. ஸோ 420 இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம்.
நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A sell an article to B at a profit of 5%. அதாவது A இருக்காங்க, B இருக்காங்க, C இருக்காங்க. A வந்து B கிட்ட செல் பண்றாங்க 5% ப்ராஃபிட்ல. ஓகேங்களா? அடுத்தது B sells to C at a loss of 5%. B வந்து C க்கு செல் பண்றாங்க loss of 5%. ஓகேங்களா? C pay 23.94. C வந்து 23.94 கொடுக்குறாங்க. Then what is the cost of A? So A வந்து எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இது தெரியாது. So A வந்து 100 வச்சுக்குவோம். ஓகேங்களா? இதுல 5% ப்ராஃபிட்னா B க்கு 105 கொடுப்பாங்க. ஓகேங்களா? 100ல 5% 5 so 105 கொடுப்பாங்க. இப்போ இவங்க வந்து C ட்ட கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? லாஸ்ல கொடுக்குறாங்க. So எவ்வளவு லாஸ்? 5% லாஸ். அப்போ இதுல 10% வந்து 10.5, 5% வந்து 5.25. So 5.25 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் பேலன்ஸ்? 99.75 வரும். ஓகேங்களா? சோ இந்த 99.75 தான் C பே பண்ண 23.94. ஓகேங்களா? அப்பனா A ஓட காஸ்ட் பிரைஸ் 100 க்கு எவ்வளவு பாருங்க. சோ ஸ்டார்ட் பண்ணி இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குனா பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்ணிடலாம். சோ இது 425 சார், இங்க 325 சார், 75 பேலன்ஸ் 24 வரும், 247 வரும், 925 சார் 225 வரும், பேலன்ஸ் 22 வரும், 920 சார், சாரி 925 சார் 225. சோ இது அப்படியே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது 1 டைம்ஸ் இருக்கும், இது 6 டைம்ஸ் இருக்கும். ஏனா 6400 2400. சோ 6 1 மைனஸ் பண்ணா ஒரு 6 மைனஸ் 1 2394 வரும். சோ 6 into 4 எவ்வளவு? 24. So 24 இதோட ஆன்சர்.